இன்றைக்கி நம்ம வீடியோவில் கரண்ட் சீரிஸ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர் பற்றி பார்க்கலாம். அதோட பிளாக் டயக்ராம் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்னால் ஒரு ஆம்ப்ளிஃபையர் பிளாக், ஒரு ஃபீட்பேக் நெட்வொர்க் பிளாக். இது ஆம்ப்ளிஃபையர் பிளாக், இது ஃபீட்பேக் நெட்வொர்க் பிளாக். இப்போ நம்ம சாம்பிளிங் மிக்சிங் தெரிஞ்சால் நம்ம இந்த ரெண்டு பிளாக்கையும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து கரண்ட் சீரிஸ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையரில் கரண்ட்டு தான் நம்மளுக்கு சாம்பிளிங், கரண்ட்டு சாம்பிளிங், சீரிஸ் மிக்சிங். ஸோ சாம்பிளிங் நம்ம அவுட்புட் சைடில் சாம்பிளிங் நடக்கும், இன்புட்டில் மிக்சிங். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து கனெக்ட் பண்ண போகிறோன்னா, சாம்பிளிங் கரண்ட் சாம்பிளிங்காக இருக்கிறதுனால கரண்ட் சாம்பிளிங்னால் நம்ம வந்து சீரிஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். வோல்டேஜ் சாம்பிளிங்காக இருந்தால் தான் நம்ம ஷண்ட் கனெக்ஷன் கொடுப்போம். ஸோ கரண்ட் சாம்பிளிங்காக இருக்கிறதுனால சீரிஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ சீரிஸ் கனெக்ஷன் எப்படி வரைகிறதுன்னு ஆல்ரெடி நம்ம வோல்டேஜ் சீரிஸ் நம்ம படிக்கும்போது அதில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சீரிஸ் கனெக்ஷன் இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த வோல்டேஜ் சீரிஸ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர் அதில் பேசிக்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த வீடியோ பார்த்துட்டு இது பாருங்கள், கண்டிப்பாக நல்லா புரியும். ஸோ இதுதான் சீரிஸ் கனெக்ஷன். ஸோ கரண்ட் சாம்பிளிங் இருக்கிறதுனால அவுட்புட்டில் நம்ம கரண்ட் சாம்பிளிங் எடுக்கிறோம். கரண்ட் சாம்பிளிங் எடுக்கிறதுனால அவுட்புட்டில் சீரிஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இதுதான் சீரிஸ் கனெக்ஷன். அதே மாதிரி இன்புட்டில் பார்த்திங்கன்னா இன்புட்லேயும் சீரிஸ் மிக்சிங் தான். ஸோ அப்போ இன்புட்லேயும் நம்ம சீரிஸ் கனெக்ஷன் தான் கொடுக்க போகிறோம். இப்போ அவுட்புட்லேயும் சீரிஸ் கனெக்ஷன், இன்புட்லேயும் சீரிஸ் கனெக்ஷன். ஸோ இன்புட்லேயும் சீரிஸ் கனெக்ஷன், அவுட்புட்லேயும் சீரிஸ் கனெக்ஷன். ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற சாம்பிள் வந்து கரண்ட். ஸோ கரண்ட் சாம்பிள்னால நம்ம வோல்டேஜ் சீரிஸ் வோல்டேஜ் ஷண்டில் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் சாம்பிள் எடுத்திருப்போம், அதனால V0ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே கரண்ட் சாம்பிள் எடுக்கிறதுனால இதை நம்ம I0ன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். V0ன்னு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. இங்கே அவுட்புட்டில் வந்து I0ன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். இது V0 கிடையாது, இது I0. அதே மாதிரி இன்புட்டில் வந்து நம்ம சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்தா அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், சோர்ஸ் கனெக்ட் பண்ணணும் இன்புட்டில். ஸோ இப்போ நம்ம சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இன்புட்டில் கனெக்ட் பண்ணுற சோர்ஸு வோல்டேஜ் சோர்ஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாம்பிளிங் வச்சு அவுட்புட்டில் என்ன கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு டிசைட் பண்ணுவோம். ஸோ கரண்ட் சாம்பிளிங்னால சீரிஸ் கனெக்ஷன். அதே மாதிரி மிக்சிங் வச்சு இன்புட்டில் என்ன கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு டிசைட் பண்ணுவோம். சீரிஸ் மிக்சிங்னால சீரிஸ் கனெக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து இன்புட்டில் என்ன சோர்ஸ் கனெக்ட் பண்ணணும், இன்புட்டில் இருக்கிற கனெக்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே சோர்ஸ் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இன்புட்டில் சீரிஸ் கனெக்ஷனாக இருக்கிறதுனால இங்கே நம்ம வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது வோல்டேஜ் சோர்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம இங்கே இன்புட்டில் Vs ஆர் Vin ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது Vin, இங்கே அவுட்புட்டில் வந்து I0. ஸோ இதுதான் கரண்ட் சீரிஸ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையரோட பிளாக் டயக்ராம். இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் நம்மளுக்கு ஃபீட்பேக் ரேஷியோ இருக்கும் பீட்டா. ஸோ பீட்டா தான் ஃபீட்பேக் ரேஷியோ. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா கெயின் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சர்க்யூட்டோட கெயின் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஜென்ரல் கெயின் ஈக்குவேஷன் வச்சு கெயின் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஜென்ரல் கெயின் ஈக்குவேஷன் அவுட்புட் பை இன்புட். ஸோ இங்கே அவுட்புட் பார்த்திங்கன்னா I0. ஸோ அவுட்புட் I0ன்னு எழுதணும். அதே மாதிரி டிவைடட் பை இன்புட் Vin. ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா I/Vன்னு வருது. ஸோ I/Vன்றது V/I. நம்ம ஓம்ஸ் லா படி V/Iனா Rன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்திருக்கிறது I/V. ஸோ I/Vனா 1/R. ஸோ 1/R நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கண்டக்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு நம்ம இன்னொரு நேம் என்ன கொடுக்கலாம்னா ட்ரான்ஸ் கண்டக்டன்ஸ் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரை நம்ம வந்து ட்ரான்ஸ் கண்டக்டன்ஸ் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லலாம். ஏன் ட்ரான்ஸ் கண்டக்டன்ஸ் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்கிறோன்னா நம்மளோட கெயினை வச்சு நம்ம ஆம்ப்ளிஃபையர் நேமை வந்து டிசைட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து I/Vன்னு வந்திருக்கிறதுனால இது 1/R. 1/Rன்றது கண்டக்டன்ஸ். அதனால நம்ம இங்கே வந்து இந்த ஆம்ப்ளிஃபையரை ட்ரான்ஸ் கண்டக்டன்ஸ் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே மற்ற ரெண்டு டைப்பில் பார்த்தோம். கனெக்ஷன் வச்சு நம்ம இன்னொரு பேர் கூட சொல்லுவோம். ஸோ அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா சீரிஸ் கனெக்ஷன் இருக்குது, இன்புட்லேயும் சீரிஸ் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆம்ப்ளிஃபையர் எப்படி சொல்லலாம்னா சீரிஸ் டிரைவ்ட். இதோட இன்னொரு பேர் சீரிஸ் டிரைவ்ட் சீரிஸ்
ஃபெட், சீரீஸ் டிரைவ்ட் சீரீஸ் ஃபெட் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு 3 நேம் இருக்குது. கரண்ட் சீரீஸ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லலாம், இல்லைனா சீரீஸ் டிரைவ்ட் சீரீஸ் ஃபெட் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா ட்ரான்ஸ் கண்டக்டன்ஸ் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 நேமில் எந்த நேம் வச்சு வேணால் நம்ம சொல்லலாம். கெயினை டிபெண்ட் பண்ணி நீங்கள் நேம் சொன்னீங்கன்னா ட்ரான்ஸ் கண்டக்டன்ஸ் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லுவோம். கனெக்ஷனை வச்சு நம்ம நேம் சொன்னோன்னா சீரீஸ் டிரைவ்ட் சீரீஸ் ஃபெட்னு சொல்லுவோம். ஜென்ரலாக இதோட நேம் கரண்ட் சீரீஸ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா ஃபீட்பேக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபீட்பேக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபீட்பேக் ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அவுட்புட்லேருந்து ஒரு பார்ட் எடுக்கிறோம், அந்த ஃபீட்பேக் நெட்வொர்க் வழியாக நம்ம இன்புட்டில் அதை ஆட் பண்ண போகிறோம், மறுபடியும் அதை ஆம்ப்ளிஃபை ஆகி அவுட்புட்க்கு வரும். ஸோ இங்கே அவுட்புட்லேருந்து எடுக்கிற பார்ட்டை நம்ம இன்புட்டில் ஆட் பண்ணுவோம். ஸோ எப்படி ஆட் பண்ணுவோன்னா இன்புட்டில் என்ன பேராமீட்டர் இருக்கோ அந்த பேராமீட்டரை தான் இன்புட்டில் நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ இன்புட்டில் வோல்டேஜ் இருக்குது, ஸோ அப்போ இங்கே வோல்டேஜ் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். அப்படின்னா நம்மளோட ஃபீட்பேக் டேர்ம் வந்து விஎஃப்பாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், விஎஃப்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ விஎஃப்னா விஎஃப் ஈக்குவல் டு பீட்டா இன்டூ அவுட்புட்டில் என்ன இருக்குது, I0 இருக்குது. ஸோ அப்போ ஃபீட்பேக் ஈக்குவேஷன் நம்ம இதை வச்சு எழுதலாம். ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், விஎஃப் ஈக்குவல் டு பீட்டா இன்டூ I0 நீங்கள் ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ ஏன்னா இன்புட்டில் வோல்டேஜ் இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ணக்கூடிய பேராமீட்டர் வோல்டேஜாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து விஎஃப் ஈக்குவல் டு ஃபீட்பேக் ரேஷியோ இன்டூ அவுட்புட் பேராமீட்டர், அவுட்புட் வந்து I0. ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஃபீட்பேக் ரேஷியோலேருந்து எழுதுனீங்கன்னா ஃபீட்பேக் ரேஷியோவை நம்ம எப்படி எழுதுவோம், ஃபீட்பேக் ரேஷியோ பீட்டா ஈக்குவல் டு ஃபீட்பேக் டிவைடட் பை அவுட்புட். ஸோ இங்கே ஃபீட்பேக் என்னது, பீட்டா ஈக்குவல் டு ஃபீட்பேக் இஸ் விஎஃப் டிவைடட் பை I0ன்னு எழுதுவோம். ஸோ இதுதான் ஃபீட்பேக் ரேஷியோட ஈக்குவேஷன். நம்ம சர்க்யூட்லேருந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னா சர்க்யூட்லேருந்தே எழுதிக்கலாம், இல்லை இந்த ஈக்குவேஷன் வச்சு எழுதுனாலும் எழுதிக்கலாம். ஸோ இது நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சேம் ஈக்குவேஷன் தான் வரும், விஎஃப் ஈக்குவல் டு பீட்டா இன்டூ I0. ஸோ ஃபீட்பேக் ஈக்குவேஷன் விஎஃப் ஈக்குவல் டு பீட்டா I0, இதோட கெயின் ஈக்குவேஷன் I0 பை Vin. ஸோ இதுதான் கரண்ட் சீரீஸ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர் பிளாக் டயக்ராம், அதோட கெயினு, அதோட ஃபீட்பேக் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஷண்ட் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர். கரண்ட் சீரீஸ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர் பிளாக் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது நம்ம படித்தோம். இப்போ வந்து கரண்ட் ஷண்ட் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையரை நம்ம பிளாக் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபையர் பிளாக் வரையணும், ஃபீட்பேக் நெட்வொர்க் பிளாக் வரையணும், ஆம்ப்ளிஃபையர் பிளாக். ஜென்ரலாக ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்னாலே ஆம்ப்ளிஃபையர் பிளாக் இருக்கும், அதே மாதிரி ஃபீட்பேக் நெட்வொர்க் பிளாக் இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 பிளாக்கையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இதில் அகெயின் பார்த்திங்கன்னா கரண்ட்டு நம்மளுக்கு சாம்பிளிங், ஷண்ட்டுன்றது மிக்சிங். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்ம் வந்து இது சாம்பிளிங், இது மிக்சிங். ஸோ சாம்பிளிங் அவுட்புட்டில் நடக்கும், மிக்சிங் இன்புட் சைடில் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து கரண்ட்டு சாம்பிளிங்காக இருக்கிறதுனால இதை வந்து அவுட்புட்டில் சாம்பிளிங் எடுக்கிறோம், இதை இன்புட்டில் மிக்சிங் நடக்குது. ஸோ இப்போ கரண்ட் சாம்பிளிங்காக இருக்கிறதுனால கனெக்ஷன் என்ன கொடுக்கணும், சீரீஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். ஆல்ரெடி நம்ம மற்ற 3 டைப்பில் நம்ம படிச்சிருக்கோம். கரண்ட்டுனா சீரீஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ சீரீஸ் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இதுதான் சீரீஸ் கனெக்ஷன். ஸோ ஷண்ட்னா பேரலாக கொடுப்போம், இங்கே கரண்ட் சாம்பிளிங்னால நம்ம இங்கே அவுட்புட்டில் சீரீஸ் கனெக்ஷன் கொடுக்குறோம். ஸோ சீரீஸ் கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இன்புட்டில் அகெயின் மிக்சிங் பார்த்திங்கன்னா ஷண்ட் மிக்சிங். ஸோ ஷண்ட் மிக்சிங் இருக்கிறதுனால இன்புட்டில் ஷண்ட் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ ஷண்ட் கனெக்ஷன்னா பேரலாக எடுத்து கொடுக்கணும். ஸோ இதுதான் ஷண்ட் கனெக்ஷன். ஸோ இன்புட்டில் ஷண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், அவுட்புட்டில் சீரீஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ சாம்பிளிங் வச்சு அவுட்புட்டில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், மிக்சிங் வச்சு இன்புட்டில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ 2 கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இன்புட்டில் என்ன சோர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அதை இங்கே நம்ம இன்புட்டில் என்ன கனெக்ஷன் கொடுத்துருக்கோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இன்புட்டில் என்ன சோர்ஸ் கனெக்ட் பண்ண போகிறோம்னு டிசைட் பண்ணணும். இன்புட்டில் நம்ம வந்து ஷண்ட் கனெக்ஷன் கொடுத்துருந்தா இன்புட்டில் கனெக்ட் பண்ணுற சோர்ஸு கரண்ட் சோர்ஸாக இருக்கும். ஸோ இங்கே ஷண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால இன்புட்டில்
கரண்ட் சோர்ஸு கனெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து நார்டன்ஸ் தியரம், தெவெனின்ஸ் தியரம் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தெவெனின்ஸ் தியரம் படி நீங்கள் வந்து வோல்டேஜ் சோர்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணுவோம். நார்டன்ஸ் தியரம் படி கரண்ட் சோர்ஸை பேரலில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே பேரலல் கனெக்ஷனாக இருந்துச்சுன்னா கரண்ட் சோர்ஸ் இங்கே இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம IN ஆர் IS கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே அவுட்புட்டில் நம்ம என்ன சாம்பிளிங் எடுத்திருக்கோம், அவுட்புட்டில் நம்ம எடுத்துருக்கிற சாம்பிளிங் கரண்ட். ஸோ அப்போ அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா I0 வரும். அவுட்புட்டில் வோல்டேஜ் வராது, அவுட்புட்டில் I0 தான் வரும். ஸோ நம்ம எடுத்துருக்கிற சாம்பிளிங் கரண்ட் சாம்பிளிங், அதனால இங்கே வந்து அவுட்புட்டில் I0 வரும். இன்புட்டில் கரண்ட் சோர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இன்புட்டில் IS. ஸோ இங்கே இன்புட்லேயும் கரண்ட்டு, அவுட்புட்லேயும் கரண்ட் வருது. இப்போ நம்ம இந்த சர்க்யூட்க்கு கெயின் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த சர்க்யூட்டோட கெயின் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் வச்சு தான், கெயின் அவுட்புட் பை இன்புட். ஸோ கெயின் அவுட்புட் பை இன்புட் இருக்கிறதுனால இந்த கெயினை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், அவுட்புட் கரண்ட்டு. ஸோ I0 டிவைடட் பை இன்புட்டும் கரண்ட்டு IS. ஸோ ரெண்டுமே கரண்ட் டேர்மாக இருக்குது. ஸோ ரெண்டுமே கரண்ட் டேர்மாக இருக்கிறதுனால இதை நம்ம வந்து கெயின் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா AI. ஸோ கரண்ட் கெயின் AI I0 பை IS. ஸோ இதுதான் கெயின் ஈக்குவேஷன். நம்ம கரண்ட் ஷண்ட் ஃபீட்பேக்கோட கெயின் ஈக்குவேஷன் AI ஈக்குவல் டு I0 பை IS. ஸோ ரெண்டு டேர்முமே கரண்ட்டாக இருக்கிறதுனால இந்த ஆம்ப்ளிஃபயருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா கரண்ட் ஆம்ப்ளிஃபயர்னு சொல்லலாம். ஏன்னா நியூமரேட்டரும் கரண்ட்டு, டினாமினேட்டரும் கரண்ட்டு. ஸோ அதனால இந்த ஆம்ப்ளிஃபயரோட பேர் கரண்ட் ஆம்ப்ளிஃபயர்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ஆம்ப்ளிஃபயருக்கு இன்னொரு நேம் கனெக்ஷன் வச்சு சொல்லுவோம். ஸோ இங்கே கனெக்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே சீரீஸ் கனெக்ஷன், இன்புட்டில் ஷண்ட் கனெக்ஷன் இருக்குது, அவுட்புட்டில் சீரீஸ் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு இன்னொரு நேம் நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்திங்கன்னா சீரீஸ் டிரைவ்ட் ஷண்ட் ஃபெட். சீரீஸ் டிரைவ்ட் ஷண்ட் ஃபெட். சீரீஸ் டிரைவ்ட் ஷண்ட் ஃபெட்னா சீரீஸ்லேருந்து சாம்பிளிங் எடுத்து ஷண்ட்டில் கொடுக்குறோம். ஸோ அதான் மீனிங் சீரீஸ் டிரைவ்ட் ஷண்ட் ஃபெட் ஆம்ப்ளிஃபயர். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபயருக்கு இன்னொரு பேர் சீரீஸ் டிரைவ்ட் ஷண்ட் ஃபெட். அப்படி இல்லைனா கெயினை வச்சு நம்ம சொல்கிறது கரண்ட் ஆம்ப்ளிஃபயர், ஜென்ரலாக கரண்ட் ஷண்ட் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபயர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து கெயின் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஃபீட்பேக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபீட்பேக் ஈக்குவேஷனுக்கு நீங்கள் சர்க்யூட்லேருந்து ஈக்குவேஷன் எழுதிடலாம். நம்ம அவுட்புட்லேருந்து ஒரு பார்ட் எடுத்து ஃபீட்பேக் நெட்வொர்க் வழியாக இன்புட்டில் அந்த ஃபீட்பேக்கையும் இதுவும் ஆட் ஆகி தான் ஆம்ப்ளிஃபை ஆகும். ஸோ அப்போ நம்ம எடுக்கிற அவுட்புட்லேருந்து ஒரு ஸ்மால் பார்ட் ஆட் பண்ணும்போது இன்புட்டில் என்ன பேராமீட்டர் இருக்கோ அதே பேராமீட்டர் தான் ஆட் ஆகும். ஸோ இன்புட்டில் கரண்ட் இருக்கிறதுனால நம்ம எடுக்கிற ஸ்மால் பார்ட் அவுட்புட்டும் கரண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே நம்மளுடைய ஃபீட்பேக் கரண்ட்டில் வரும், வோல்டேஜில் வராது. அப்போ ஃபீட்பேக் கரண்ட் எலிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபீட்பேக் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம், ஃபீட்பேக் ரேஷியோ பீட்டா. ஸோ IF ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு I0. அவுட்புட்டில் I0 இருக்குது. ஸோ IF ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு I0. ஸோ ஜென்ரலாக IF ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு I0, அப்படி இல்லைனா பீட்டா ஈக்குவல் டு IF பை I0. நம்மளுடைய ஃபீட்பேக் ரேஷியோ ஃபீட்பேக் டிவைடட் பை அவுட்புட். ஸோ இந்த ஃபீட்பேக்குன்றது வோல்டேஜ் டேர்மாகவும் இருக்கலாம், கரண்ட் டேர்மாகவும் இருக்கலாம். அதே மாதிரி டினாமினேட்டர்லேயும் வோல்டேஜாக இருக்கலாம், கரண்ட்டாக இருக்கலாம். இந்த சர்க்யூட்க்கு நம்மளுக்கு ரெண்டுமே கரண்ட் டேர்மில் வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய ஃபீட்பேக் ஈக்குவேஷன் IF ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு I0. ஸோ இது கரண்ட் ஷண்ட் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபயர். இதோட கெயின் நம்ம பார்த்தோம், இதோட ஃபீட்பேக் ஈக்குவேஷனும் பார்த்தோம், இது எப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இது ஜென்ரலாக இது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பாருங்கள், அதில் எல்லா பேசிக்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. வோல்டேஜ் சீரீஸ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபயர், இன்ட்ரடக்ஷன் டு ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபயர், அந்த டாப்பிக்கில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா பேசிக்ஸ் எல்லாமே வரும். அந்த பேசிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப நல்லாவே புரியும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.